தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். கிறிஸ்துவே உமக்கு புகழ். அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 13-19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். தம் சீடரை நோக்கி, மாணவன் யாரென்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள், நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். என் எந்த மனிதனும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்துள்ள என் தந்தை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில் அதனை வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகளை நான் உடன் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகில் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகில் அனுமதிக்கப்படும் என்றார். இது வாழ்வதிலும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிப்ரவரி மாதத்துடைய 22ஆம் நாள் திருத்தூதரான புனித பேதுருடைய தலைமை பீட விழாவை தாயார் திரு அவை 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. நீ பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்ற இயேசுடைய வார்த்தைகளை பின்புலமாக கொண்டுள்ளது இந்த திருநாள். இந்த திருவை என்னும் மந்தையை நம் ஆண்டவராகிய இயேசு திருத்தந்தையுடைய பொறுப்பிலே விட்டு சென்றிருக்கிறார் என்றும், நம்முடைய திருத்தந்தை உறவு முறையினுடைய அடையாளமாக இருக்கிறார் என்றும் இந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உடல் நோயிற்றிருக்கிற அவரை ஆண்டவர் விரைவாய் சுகப்படுத்த, அவருக்கு தேவையான நலத்தை கொடுக்க, அவருக்கு தேவையான எல்லா பாதுகாப்பும் ஆண்டவர் நிறைவாய் இந்த நாட்களிலே அவருக்கு கொடுக்கும்படியாக, உடல் வேதனையோடு இருக்கின்ற அவருக்கு ஆண்டவருடைய பராமரிப்பு பாதுகாப்பு திருத்தந்தையாக சிறப்பாக ஏறக்குறைய 13 ஆண்டுகள் சிறப்பாக நம்முடைய திருவையிலே பணியாற்றி வந்து இந்த நாளில் இந்த கடந்த ஒரு வார காலமாக அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவர் வாழ்விலே இந்த சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சுவாச பிரச்சனை அவருக்கு நீங்க நல்ல முறையில் அவர் சுவாசிக்க ஆண்டவர் அவருக்கு அன்பும் அருளும் இரக்கமும் அவர் மீது நிறைவாய் பொழிந்து அவர் மீண்டுமாய் தன் பணியை அவர் செய்வதற்கு ஆண்டவர் அவருக்கு தன்னுடைய இரக்கத்தை பொழிய இந்த நாளிலே, அதுவும் குறிப்பாக திருத்தூதரான புனித பேதுருடைய தலைமை பீட விழாவிலே, நீ பாறை, இந்த பாறையை திருச்சபை கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தை கேட்டபடி திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய ஆண்டவர் பாதுகாக்கும்படி வேண்டுவோம். அதே வேளையிலே இன்று நம்மளாலே ஆண்டவர் இயேசு சிலத்தில் கேட்கின்றார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. பல்வேறு விதமாக எரேமியா என்றும் இறைவாக்கினர் என்றும் குறிப்பிடுகிறார் என்று சொல்லுகிற பொழுது, ராயப்பர் மட்டுமே மெசியா உயிருள்ள கடவுளின் மகன் என்று பறைசாற்றுகின்றார். ஆகவே ஒரு இறை வெளிப்பாட்டோடு பேசுகின்றார். இயேசு அவரை பாராட்டுகின்றார். எந்த மனிதரும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, மாறாக ஒரு தூய ஆவியுடைய வெளிப்பாடாக நீர் இதை சொல்லுகிறீர் என்று அவரை பாராட்டுகின்றார். அந்த அளவுக்கு இறை வெளிப்பாட்டோடு இருக்கின்றார். அதான ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் கடவுள் அவரை திருச்சபையுடைய தலைவராக வைக்கின்றார். பாருங்கள், கடவுளுடைய இரக்கத்தை பாருங்கள். எந்த அளவுக்கு பெரிய பெரிய பரிசேயர்கள் சதுசேயர்கள் தங்களுக்கு தான் இந்த யூத சட்டங்கள் எல்லாம் தெரியும் என்று படித்த மேதாவிகளாக என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிற, தங்களுக்கு தான் மீட்பு என்று சொல்லக்கூடிய அந்த மக்களிடத்திலே இயேசு தன்னை வெளிப்படுத்தவில்லை, மாறாக சாதாரண ஒரு பாமர ஒரு எளியவராக தன் வாழ்வினாலே இருக்கின்ற தூய பேதுருவை தன் வாழ்நாளே நீ பாறை, இந்த பாறையை திருச்சபை கட்டுவேன் என்று ஒரு உயர்ந்த பொறுப்பை கொடுக்கிறார். பாருங்கள், கடவுளுடைய பார்வையிலே அருள் எங்கே இருக்கிறது? பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருக்கிற, பெரிய பெரிய அறிவு ஜீவர்களாக இருக்கிறதிலே கடவுள் தன்னை வெளிப்படுத்தவில்லை. சாதாரண எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது என்ற அதை இறைவாக்கி கிடங்க இயேசுடைய போதனை எளிய மக்களுக்கும் பாவிகளை மனந்திருக்கக்கூடியவராக தன் வாழ்நாளிலே இந்த தூய ராயப்பரே இயேசுவை 3 முறை அவர் மறுதளித்தாலும் அவர் மீண்டும் அழுது வெதும்பி கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே, இதோ நான் மீண்டும் ஆண்டவரே மனமாறி வருகிறேன் என்று தன் வாழ்நாளில் சொன்னதனால் ஆண்டவர் அவரை தன்னுடைய திரு அவைக்கு ஒரு கண்காணிப்பாளராக பாதுகாப்பாளராக அவரை உருவாக்குகின்றார். தன்னுடைய வாசகம் அனைத்துமே எப்படி ஒரு ஆயின் எப்படி செயல்பட வேண்டும், ஆயின் எப்படி மக்களை பாதுகாக்க வேண்டும், ஆண்டவர் என் ஆயன் எனக்கு ஏதும் குறையில்லை என்று
சங்கீதத்தில் சொன்னது போல இன்றைக்கு வாழ்விலே அந்த திருத்தூதராக இருக்கிற இந்த தலைமைப்படத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே ஆண்டவரிடத்திலே எப்பொழுதுமே மக்களை பேணி மந்தையை பாதுகாக்கக்கூடியவர்களாக, மந்தைக்கு தேவையான அந்த விசுவாசத்தை கட்டியெழுப்பக்கூடியவராக பல புதுமைகளை, பல அற்புதங்களை தூய பேதுரு தன் வாழ்நாளிலே இயேசு என்ன புதுமை செய்தாரோ அனைத்தையும் அவர் செய்திருக்கின்றார். அத்தகைய ஒரு இந்த திருநாளிலே ராயப்படைய அந்த தலைமைப்படத்திலே இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே திருச்சபையிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி உணர்வோடு இருப்போம். ஆக திருச்சபை எப்பொழுதுமே இந்த வலுவின்மையைத்தான் வலுவுடைய 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 சொல்கின்றார். கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமையின உலகத்தை தேர்ந்து கொண்டார், வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்ற உலகத்தை தேர்ந்தார். ராயப்பர் வலுவின்மையோடு இருந்தாலும், ஆண்டவரே நான் பாவி, நீ என் பக்கம் வராதே, என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னாலும் ஆண்டவரை பார்க்கின்றார். இவர்தான் தன்னை அறிந்த மனிதர், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைகளை அறிந்து தான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறார். இவர்தான் திருச்சபைக்கு ஏற்றவர் என்பதை இயேசு அவரை பொறுப்போடு வைக்கின்றார். பாருங்கள், நம்முடைய வாழ்விலே சிந்தித்து பார்ப்போம். எத்தகைய ஒரு மனநிலையோடு இருக்கிறோம்? நம்முடைய வலுவின்மை இன்னைக்கு அறிந்திருக்கிறோமா? அல்லது இயேசுவை இன்றைக்கு மெஸ்ஸியா என இன்றைக்கு நாம் அறிக்கையிட நம்முடைய விசுவாச வாழ்வு எந்த அளவுக்கு ஒரு சாட்சியமாக இருக்கிறது? மாதாவுடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த சனிக்கிழமை, பிப்ரவரி மாதத்துடைய இந்த நாளிலே சனிக்கிழமை மாதாவுடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுப்போம். இதோ ஆண்டுடைய அடிமை நம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் சொன்னதனால் திருச்சபையுடைய தாயாக, மீட்பரின் தாயாக இருப்பது போல இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு சொந்த தாயாக அன்னை மரியாள் நமக்கு பரிந்துரைக்க தாயாக இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். ஆக இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெயிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். அப்பா உங்களுடைய கரத்தில் ஏதோ பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் ஒரு ஆசிரியக்கப்பட்ட ஒரு நாளாக உங்களுடைய பேதருடைய தலைமைப்படத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்களுடைய பேதருவை எவ்வாறு நீர் அவர் வலியவராக அவரை உயர்த்தினீரே, தன் வாழ்நாளிலே குறைகள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் மறுதளித்தாலும் தன் வாழ்நிலை அவர் மனம் திரும்பி வருகிற பொழுது கண்ணீரோடு தன் பாவை அறிக்கை அவர் செய்கிற பொழுது அவரை நீர் ஏற்றுக்கொண்டே ராஜாவே. அப்பா இன்றைக்கு எத்தனையோ மக்கள் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் உண்மை அருகில் வராமல் பாவம் என்ற சேற்றிலே இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பாவத்துக்கு மேல் பாவத்திலே உழண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் கட்டுண்டிருக்கிற பிள்ளைகளை விடுவித்தீராக, தங்கள் பாவி என்பதை உணரச் செய்வீராக. நீதிமான்களை அழைக்க அல்ல, மாறாக பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று சொன்ன உம்முடைய அன்பான வாக்கு இன்றைக்கு நீ பாறை, இந்த பாறை நான் திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னார். அப்பா இயேசுவே, இதோ மனம் திரும்பி நச்செய்தியை நம்புங்கள், ஏன் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்ற உடைய இறைவாக்குக்கிறாங்க. மனமாறி வருபவர்களை ஒரு நாள் நீர் கைவிட மாட்டீரப்பா. ஏதோ திருச்சபையின் தலைவராக அவரை உயர்த்தியது போல இன்றைக்கு ஒவ்வொருடைய திருச்சபையில் இருக்க ஒவ்வொருவரையும் பார்த்து கொடுக்கிறோம். திருச்சபையின் தலைவர்களை, மூப்பர்களை, என் திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஒவ்வொருடைய வாழ்வில் இறை வெளிப்பாட்டை கொடுத்து எல்லா நாளுமே திரு அவையை ஒவ்வொருவரும் மந்தையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக, மந்தையில் இருக்க ஒவ்வொரு மக்களுமே இவரை வார்த்தை அறிவிக்கக்கூடிய மக்களாக இறை ஆட்சியை நோக்கி பயணிக்க உங்களுடைய கிருபையும் மேலான கொடைகளையும் இந்த சனிக்கிழமை தேவ மாதாவுடைய அருளால் வேண்டுகிற ஒவ்வொருவருக்குமே தாழ்ச்சியும் புண்ணியங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் அவருடைய வாழ்வில் வெளிப்படுத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.